வணக்கம். நாம நம்ம வாழ்க்கையில எதையாவது சாதிக்கணும், ஒரு பெரிய இலக்க அடையணும்னா ரொம்ப கடினமா உழைக்கணும், திட்டமிடணும்னு நினைப்போம். ஆமா. ஆனா சில சமயம் நம்ம கட்டுப்பாட்டிலேயே இல்லாத ஒரு சின்ன விஷயம், ரொம்ப எளிமையான ஒரு விஷயம் நடக்கலன்னா நம்மளோட எல்லா உழைப்பும் வீணா போயிடும். உண்மைதான். இதை என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? இது ரொம்ப ஆழமான ஒரு கேள்வி. நம்மளால கட்டுப்படுத்த முடியாத சக்திகள் தான் நம்ம வாழ்க்கையோட அடித்தளமா இருக்குங்கிறத நம்ம பல சமயம் மறந்துட்டு ஓடிக்கிட்டே இருக்கோம். ஆமா. நம்ம திறமை, நம்ம அறிவு, நம்ம உழைப்பு, இது எல்லாத்தையும் தாண்டி இயற்கையான ஒரு கருணை நமக்கு வேண்டியிருக்கு. சரியா சொன்னீங்க. அந்த ஒரு விஷயத்தை தான் நீங்க நம்ம கிட்ட பகிர்ந்துகிட்ட இந்த 2 வரி திருக்குறள் சுத்தி வளைக்காம நெத்தியடியா சொல்லுது. ம். முதல்ல கேட்கும்போது இது ஏதோ மழை பத்தின ஒரு சாதாரண குறிப்பு மாதிரி தான் தோணுச்சு. ஆனா கொஞ்சம் உள்ள போய் யோசிச்சு பார்த்தா இது நம்ம வாழ்க்கை முழுமைக்குமான ஒரு பாடமா இருக்கு. நிச்சயமா. இது வெறும் வார்த்தைகள் இல்ல, ஒரு பெரிய வாழ்க்கை தத்துவத்தோட திறவுகோல். அந்த குறள் இதுதான். விசும்பின் துளிவீழின் அல்லால் மற்றாங்கே பசும்புல் தலைகான் பரிது. சரி. இதோட நேரடியான அர்த்தம் ரொம்ப சிம்பிள். வானத்திலிருந்து மழை துளி விழலைன்னா ஒரு சின்ன பசும்புல்லோட தலையை கூட பார்க்க முடியாது. அதாவது மழை பெய்யலைன்னா புல் முளைக்காது. இதுதான் இதோட முதல் பார்வை. ஆமா, இதுதான் முதல் அடுக்கு. ரொம்ப நேரடியானது. வானம் பொய்த்து போச்சுன்னா ஒரு புல் கூட முளைக்காது. இதுல புரிஞ்சுக்க முடியாத விஷயம் எதுவும் இல்ல. ஆனா எனக்கு என்ன தோணுச்சுன்னா இது ஒரு 2000 வருஷம் பழைய விவசாய குறிப்பு மாதிரி இருக்கு. மழை பெய்தால் விவசாயம் நல்லா இருக்கும்னு சொல்றதுக்கு இவ்ளோ பெரிய தத்துவமெல்லாம் தேவையா? சரி. வள்ளுவர் ஏன் ஒரு நெற்பயிரியோ ஒரு பெரிய மரத்தையும் சொல்லாம ரொம்ப சாதாரணமா எல்லார் கால்லையும் மிதிப்படுற ஒரு புல்ல பத்தி பேசணும்? அதுதான் எனக்கு முதல்ல கொஞ்சம் சுவாரஸ்யம் இல்லாம இருந்துச்சு. இங்கதான் நம்ம வள்ளுவரோட பார்வைக்குள்ள ஆழமா போக வேண்டியிருக்கு. சொல்லுங்க. அவர் நெற்பயிர சொல்லியிருந்தா அது ஒரு பொருளாதார பிரச்சனையா மாறி இருக்கும். விவசாயம், பஞ்சம், வருமானம்னு பேசியிருப்போம். ஆமா. ஒரு பெரிய ஆலமரத்தை சொல்லியிருந்தா அது ஒரு கம்பீரமான விஷயமா பார்க்கப்பட்டிருக்கும். ஆனா அவர் பசும்புல்னு சொன்னதுலதான் மொத்த விஷயமே அடங்கியிருக்கு. அது எப்படி? புல்லு ஒரு சாதாரண விஷயம் தானே. அதுதான் முக்கியமான விஷயம். இந்த உலகத்துல உயிர்ச்சாங்கிலியோட முதல் கண்ணி எது? ஒரு தாவரம் தான். மிக மிக எளிமையான அடிப்படையான ஒரு தாவரம் தான். ஒரு பெரிய மான் உயிர் வாழணும்னா அதுக்கு புல் வேணும். அந்த மானை சாப்பிட்டு ஒரு புலி உயிர் வாழணும். ஆமா. இப்படி இந்த உயிர் சங்கிலியோட அஸ்திவாரமே அந்த சின்ன புல்லு தான். வள்ளுவர் என்ன சொல்றாருன்னா, உங்க பொருளாதாரமோ உங்க அதிகாரமோ உங்க வீரமோ இல்ல, எதுவுமே இல்ல. இந்த பூமியில உயிரினத்தோட முதல் அணுவே ஒரு மழை துளி இல்லைன்னா உருவாகாதுன்னு சொல்றாரு. இது விவசாய பாடம் இல்ல, இது உயிர் வாழ்வதற்கான பாடம். அடடா, இப்ப யோசிச்சா இது வேலை மாதிரி புரியுது. சொல்லுங்க. அதாவது ஒரு பெரிய கட்டடத்தோட உயரத்தை பத்தி பேசாம அதோட அஸ்திவாரத்துல இருக்கிற ஒரு சின்ன கல்லை பத்தி பேசுற மாதிரி இது. அதேதான். அந்த ஒரு கல் இல்லைன்னா மொத்த கட்டடமும் இல்லைன்னு சொல்றாரு. அப்போ புல்லுங்கிறது வெறும் உதாரணம் இல்ல, அது ஒரு குறியீடு, உயிரோட தொடக்க புள்ளி. மிகச்சரியா புடிச்சிங்க. அது மட்டும் இல்ல, புல்லுக்கு இன்னொரு குணமும் இருக்கு. அது ரொம்பவே ஒரு மீள்தன்மை கொண்டது. மீள்தன்மையா? ஆமா. நீங்க அதை வெட்டலாம், மிதிக்கலாம், ஒரு வறட்சியில் அது கருகி போகலாம். ஆனா ஒரே ஒரு மழை பெஞ்சா போதும், அடுத்த நாளே முளைச்சிடும். அடுத்த நாளே அந்த இடத்துல பச்சை பசேல்னு மறுபடியும் தலைய காட்டும். அதாவது அழிவுக்கு பிறகான ஒரு மறுபிறப்பு, ஒரு நம்பிக்கை. ஓ, அந்த நம்பிக்கை கூட எதை சார்ந்து இருக்கு? நம்ம கட்டுப்பாட்டுல இல்லாத அந்த ஒரு மழைத்துளிய நம்பித்தான். இது ஒரு அருமையான பார்வை. அப்போ இது வெறும் உயிர் தோன்றுவத பத்தி மட்டும் சொல்லல, உயிர் மீண்டு வருவத பத்தியும் சொல்லுது. எவ்வளோ பெரிய அழிவு நடந்தாலும் இயற்கை மனசு வச்சா போதும், மறுபடியும் எல்லாத்தையும் சரி செஞ்சிட முடியும். அந்த இயற்கையோட மனசுதான் மழை. வள்ளுவருக்கு மழை மேல எவ்வளோ பெரிய மரியாதை இருந்திருக்குன்னா அவர் திருக்குறள்ல இதுக்காக ஒரு முழு அதிகாரத்தையே ஒதுக்கி இருக்கார். வான் சிறப்பு. ஆமா, வான் சிறப்புன்னு 10 குறள். அந்த 10 குறளோட ஆதார சுருதியே இந்த குறள் தான். அவர் சொல்றாரு, தானம் தர்மம் செய்யணும், நல்லாட்சி நடத்தணும், ஒழுக்கமா வாழணும்னு. ஆமா. ஆனா இதுக்கெல்லாம் முன்னாடி அடிப்படை தேவையான உணவு வேணும். அந்த உணவு விளைய மழை வேணும். அதனால எல்லா அறங்களுக்கும் முதல் அறம் இயற்கையோட அந்த கொடைதான் சொல்றாரு. அப்போ இது வெறும் தனிப்பட்ட குறள் இல்ல, மத்த அதிகாரங்களுக்கு இது ஒரு முன்னுரை மாதிரி, ஒரு அடித்தளம் மாதிரி. இப்ப நாம இருக்கிற காலகட்டத்தோட இதை ஒப்பிட்டு பார்த்தா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. எப்படி? நாம இன்னைக்கு கான்கிரீட் காடுகள்ல வாழ்றோம். தண்ணி குழாயில வருது, உணவு சூப்பர் மார்க்கெட்ல கிடைக்குது.
அந்த மழை துளிக்கும் நம்ம தட்டுல இருக்கிற சாப்பாட்டுக்கும் ஒரு தொடர்பு இருக்குங்கிறதையே நம்ம சுத்தமா மறந்துட்டோம் இல்லையா? அந்த தொடர்பு அருந்து போனதுதான் இன்னைக்கு நாம சந்திக்கிற பல பிரச்சனைகளுக்கு காரணம். எனக்கு எங்க பாட்டி ஞாபகம் வராங்க. சொல்லுங்களேன். வீட்ல நல்ல தண்ணி வசதி இருக்கும். ஆனா மழை பெஞ்சா போதும் பெரிய பெரிய பாத்திரங்களை வச்சு மழை தண்ணிய பிடிப்பாங்க. எதுக்குன்னு கேட்டா, வானத்து தண்ணிக்கு உயிர் இருக்குடா, செடிக்கு விட்டா நல்லா வளரும்னு சொல்லுவாங்க. அது உண்மைதான். அது மூட நம்பிக்கை மாதிரி தெரியலாம். ஆனா அதுக்குள்ள எவ்வளோ பெரிய மரியாதை இருக்கு பாருங்க. அந்த நீரோட மூலத்தை அவங்க மறக்கல. நாம இன்னைக்கு அந்த மூலத்தையே மறந்துட்டு அறிகுறிகளுக்கு வைத்தியம் பார்த்துட்டு இருக்கிறோம். நீங்க சொல்றது ஒரு முக்கியமான விஷயத்தை எனக்கு ஞாபகப்படுத்துது. நாம இன்னைக்கு தொழில்நுட்பத்துல எவ்வளவு வளர்ந்துட்டோம். ஆமா, மழை இல்லைன்னா என்ன, நாங்க மேகங்களுக்குள்ள இரசாயனங்களை தூவி செயற்கையா மழையில வர வைப்போம் சொல்றோம். கிளவுட் சீடிங். ஆமா, கடல் தண்ணிய குடிநீராக்குறோம். அப்போ நாம இயற்கையை சார்ந்திருக்கிற நிலைமை மாறிடுச்சுன்னு சொல்லலாமா? வள்ளுவர் காலத்துக்கு இந்த குறள் சரி, ஆனா இந்த காலத்துக்கு இது பொருந்துமா இல்லையா? கடல் நீரை குடிநீராக்க எவ்வளோ பெரிய பிளான்ட் போடணும், அதுக்கு எவ்வளோ மின்சாரம் தேவைப்படும். நிறையா. அந்த மின்சாரத்தை உற்பத்தி செய்ய நாம நிலக்கரியை எரிக்கிறோம். அதனால வளிமண்டலம் சூடாகுது, பருவநிலை மாறுது, கடைசியில இயல்பான மழை பொய்த்து போகுது. இது ஒரு நச்சு சங்கிலி இல்லையா? ஆமா, ஒரு பிரச்சனையை சரி செய்ய போய் நாம இன்னொரு பெரிய பிரச்சனையை உருவாக்குறோம். சரிதானே? செயற்கையா ஒரு மழைத்துளியை உருவாக்குறதுக்கு பதிலா இயற்கையா வர்ற லட்சக்கணக்கான மழைத்துளிகளை சேமிக்கிற வழியை யோசிக்கிறது தான் புத்திசாலித்தனம். ஆனா நாம அதை செய்ய தவறிட்டோம். வள்ளுவர் சொல்றது அதுதான். அடிப்படைய மதிக்காம நீங்க எவ்வளோ பெரிய அமைப்பை கட்டினாலும் அது நிலைக்காது. சரி. அந்த பசும்புல் ஒரு எச்சரிக்கை மணி மாதிரி. இன்னைக்கு அதுக்கு தண்ணி இல்லைன்னா நாளைக்கு அது உங்களுக்கும் இல்லைன்னு சொல்லாம சொல்லுது. ஆமா, நாம இன்னைக்கு தண்ணீரை காப்போம் உயிரை காப்போம்னு சுவர்கள்ல எழுதுறோம். ஆனா அந்த முழு தத்துவத்தையும் 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு புல்லோட தலைய வச்சு அவர் விளக்கிட்டு போயிட்டார். ஒரு சின்ன புல்லுக்கும் நமக்கும் இருக்கிற இந்த தொடர்பு எவ்வளவு ஆழமானது. இப்போ எனக்கு இன்னொரு சிந்தனை வருது. என்ன? இந்த குறளை நாம மழை, தண்ணீர், சுற்றுச்சூழல்னு மட்டுமே பார்க்கணுமா, இல்ல இதுக்கு வேற ஏதாவது தத்துவ பார்வை இருக்கா? நிச்சயமா இருக்கு. இதுதான் திருக்குறளோட அழகு. நீங்க எந்த கோணத்துல இருந்து பாக்குறீங்களோ அந்த கோணத்துல அது உங்களுக்கு ஒரு புது அர்த்தத்தை கொடுக்கும். சரி. இங்க விசும்பின் துளிங்கிறத மழையா மட்டும் பார்க்காம நம்ம கட்டுப்பாட்டுல இல்லாத ஒரு தெய்வீக அருளா அல்லது ஒரு சாதகமான வாய்ப்பா நினைச்சு பாருங்க. ஓ, பசும்புல் தலைங்கிறது நம்மளோட முயற்சி, நம்ம திறமை. அப்படியா? கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்களேன். அதாவது ஒருத்தர் எவ்வளவுதான் திறமைசாலியா இருந்தாலும், எவ்வளவுதான் கடினமா உழைச்சாலும், சரியான நேரத்துல சரியான வாய்ப்பு அல்லது ஒரு சின்ன அனுகூலம் இல்லைன்னா அவரோட திறமை வெளியவே தெரியாம போயிடும். உண்மைதான். புல்தரைக்கு கீழே எல்லா சக்தியோட விதை வடிவத்துல இருக்கலாம். ஆனா அந்த ஒரு துளி மழை இல்லைன்னா அது முளைக்கவே முடியாது. அதுபோல நம்ம முயற்சிகள்ங்கிற புல் முளைக்கிறதுக்கு காலம், சூழல், அதிர்ஷ்டங்கிற மழைத்துளி தேவைப்படுது. இது ஒரு முற்றிலும் புதிய பார்வை. அப்போ இது ஒரு வகையில நம்ம அகந்தைய குறைக்கிற ஒரு குரல். அதேதான். எல்லாம் என்னாலதான் நடந்ததுன்னு நினைக்கிறத விட்டுட்டு நமக்கு கிடைச்ச வாய்ப்புகளையும் சாதகமான சூழலையும் மதிக்க கத்து கொடுக்குது. ஆமா. அந்த ஒரு சின்ன விஷயம் நடக்கலன்னா நாம எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் ஒண்ணுமே பண்ணிருக்க முடியாதுங்கிற பணிமை இது கொடுக்குது. சரியா சொன்னீங்க. அந்த பணிவுதான் ஞானத்தோட ஆரம்பம். பிரகிருதிக்கு முன்னாடி நாம எவ்வளவு சிறியவர்கள்ங்கிறத உணர்றதுதான் முதல் படி. சரி. அந்த பசும்புல் மாதிரி நாமளும் அந்த வானத்து துளிக்காக காத்திருக்க வேண்டிய நிலையில தான் இருக்கோம். இத நாம புரிஞ்சுக்கிட்டா போதும். இயற்கையோட நம்ம உறவும் மாறும், சக மனிதர்களோட நம்ம உறவும் மாறும். பாருங்க, வீட்டு வாசல்ல இருக்கிற ஒரு புல்ல பத்தி ஆரம்பிச்ச ஒரு உரையாடல் உயிர்ச்செங்கிலி, தொழில்நுட்பத்தோட முரண்பாடுகள், வாழ்க்கை தத்துவம்னு எவ்வளவு தூரம் நம்மளை கூட்டிட்டு வந்திருக்கு. ஒரு சின்ன விஷயத்துக்குள்ள எவ்வளவு பெரிய பிரபஞ்ச ரகசியம் ஒழிஞ்சிருக்கு. ஆமா. அது 2 வரியில வெளிக்கொண்டு வர்றதுதான் வள்ளுவரோட மேதமை. அவர் நமக்கு உலகத்தை பார்க்க ஒரு புதிய கண்ணாடிய கொடுக்கறாரு. சரிதான். அந்த கண்ணாடிய போட்டுட்டு பார்த்தா நாம தினமும் பார்க்கிற சாதாரண விஷயங்கள் கூட அசாதாரணமான அர்த்தங்களை கொடுக்க ஆரம்பிக்கும். அப்போ இந்த உரையாடலோட இறுதியில நம்ம 2 பேருக்குமே ஒரு சிந்தனை எழும்புதுன்னு நினைக்கிறேன். சொல்லுங்க. இந்த குறள் ஒரு புல்ல வச்ச மழையோட முக்கியத்துவத்தை சொல்லுது. அது வழியா வாழ்க்கையோட பெரிய பாடங்களையும் நமக்கு கத்து கொடுக்குது. ஆமா. இதே மாதிரி நம்ம கவனிக்காம விடுற வேற எந்த சின்ன சின்ன விஷயங்கள்ல வாழ்க்கையோட பெரிய உண்மைகள் ஒளிஞ்சிருக்கலாம். நல்ல கேள்வி. ஒருவேளை நம்மளோட எல்லா சிக்கல்களுக்குமான தீர்வு, நாம தேடுற பதில்கள் எல்லாமே நமக்கு வெளியில எங்கேயோ இல்ல, நமக்கு முன்னாடியே. நமக்கு முன்னாடி, நம்ம கண்ணு முன்னாடி இருக்கிற ஒரு சின்ன புல்லுல, ஒரு இரும்போட வரிசையில,
ஒரு சிலந்தி வலையோட வடிவத்துல ஒளிஞ்சிருக்கலாம். நாம செய்ய வேண்டியதெல்லாம் ஒண்ணே ஒண்ணுதான். என்ன? கொஞ்சம் வேகத்தை குறைச்சு நின்னு கவனிக்கணும். அப்படி கவனிச்சா இந்த முழு இயற்கையுமே நமக்கு ஒரு திருக்குறள் மாதிரி வாழ்க்கை பாடத்தை சொல்லிக் கொடுக்க காத்துக்கிட்டு இருக்கு. இதை சிந்திச்சு பாருங்க.